தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உதயநிதியின் முடிசூட்டு விழா ரத்து. உதயநிதியின் முடிசூட்டு விழா ரத்து என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 1969 ஆண்டுக்கு பிறகு திமுக குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. கருணாநிதி முதலமைச்சரானார், திமுகவின் தலைவராக பொறுப்பேற்றார். கருணாநிதி உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்கிவிட்டார், தன்னுடைய மகளை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கிவிட்டார். கருணாநிதியின் மறைவுக்கு பின்பு திமுகவின் தலைவராகவும் முதலமைச்சராகவும் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றார். கனிமொழி துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். ஆனால் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய வாரிசாக உதயநிதி அவர்களை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினார். கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் பதவி கொடுத்தார். பின்பு சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக்கினார். பின்பு அமைச்சராக்கினார். இப்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓய்வில் இருப்பதால் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யும் பொறுப்பு, வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பொறுப்பு உதயநிதி அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. 40 தொகுதிகளுக்கும் அவர் தீவிரமாக சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தார். தேர்தல் வேளையில் பணப்பட்டுவாடா எல்லாத்தையும் அவர்தான் பார்த்தார். இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடைய தேர்தல் பணிகளை அவர்தான் மேற்கொண்டார். திமுகவின் தலைவர் போன்று அவர்தான் செயல்பட்டார் என்று கூட சொல்லலாம். ஆகவே உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு பதவி உயர்வு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதாவது 40 தொகுதிகளில் 30 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெற்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டது. உதயநிதி துணை முதலமைச்சர் பதவி ஏற்கிறார் என்று அடிக்கடி தகவல்கள் வந்த வண்ணம் இருந்தன. ஆனால் அவையெல்லாம் பொய்த்து போயின. ஆனால் இந்த முறை வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன், தேர்தல் நிலவரம் தெரிந்தவுடன் உதயநிதி துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் திடீரென்று உதயநிதியுடைய முடிசூட்டு விழா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. என்னவென்று சொன்னால், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அவை அனைத்தும் இந்தியா கூட்டணிக்கு எதிராகவே உள்ளன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அவை அனைத்தும் இந்தியா கூட்டணிக்கு எதிராகவே உள்ளன. பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் வேண்டுமானால் இந்தியா கூட்டணி ஒரு 30 தொகுதிகளில் வெற்றி பெறலாம். ஆனால் மத்தியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டது. மு.க. ஸ்டாலின் என்ன எதிர்பார்த்தார் என்று சொன்னால், மத்தியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்தார். ஏனென்று சொன்னால், கருணாநிதி குடும்பத்தில் குடும்ப சண்டை தலைதூக்கியுள்ளது, வாரிசு சண்டை. மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவை கைப்பற்றுவது உதயநிதி ஸ்டாலினா அல்லது கனிமொழி ராசா கும்பலா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தால் கனிமொழி அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து சமாதானப்படுத்தி விடலாம், தமிழகத்தில் துணை முதலமைச்சராக உதயநிதியை ஆக்கிவிடலாம் என்று மு.க. ஸ்டாலின் நினைத்தார். ஆனால் மத்தியில் இந்தியா கூட்டணி தோல்வியடைகிறது. ஆகவே கனிமொழி மத்திய அமைச்சர் ஆக முடியாது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதவி உயர்வு கொடுத்தால் கனிமொழியை பகைக்க வேண்டியது வரும். கருணாநிதி குடும்பத்தில் சண்டை மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கும் என்று கூறப்படுகிறது. கனிமொழி பிரச்சனையை கிளப்புவார் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே திமுக தலைமையை கைப்பற்ற ராசா முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி தோல்வியடைகின்ற காரணத்தினால், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்று தகவல் வந்துள்ள காரணத்தினால் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி தற்போதைக்கு வழங்க வேண்டாம் என்று மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முடிசூட்டு விழா ரத்து செய்யப்படுகிறது. அதற்கு பதிலாக சரியாக வேலை பார்க்காத அமைச்சர்களை நீக்கிவிட்டு புதிய அமைச்சர்கள் சேர்க்க அமைச்சரவை மாற்றம் மட்டும் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. அதாவது திமுக அமைச்சரவை மாற்றம் நடைபெறும், ஆனால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கிடையாது இப்போதைக்கு என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தால் கனிமொழி மத்திய அமைச்சர் ஆவார், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார்.
பாஜக ஆட்சியை பிடித்தால் கனிமொழி மத்திய அமைச்சராக முடியாது, உதயநிதி துணை முதலமைச்சர் பதவி ஏற்க முடியாது, திமுக அமைச்சரவை மாற்றம் மட்டும்தான் நடைபெறும்.